ஒரு கடைக்காரரிடம் ஒரு மனிதன் வாழைப்பழம் மற்றும் ஆப்பிள்களின் விலை என்ன என்று கேட்கிறான். கடைக்காரன் வாழைப்பழம் ரூபி 20 டஜன் ஆப்பிள்கள் அல்லது கிலோ 100 ரூபாய் என்று பதிலளிக்கிறான். இந்த நேரத்தில் ஒரு ஏழை பெண் கடைக்கு வந்து எனக்கு ஒரு கிலோ ஆப்பிள் வேண்டும், அது இல்லை வாழைப்பழம் என்ன விலை என்று கூறுகிறாள். கடைக்காரன் வாழைப்பழம் என்று சொன்னான். 5 ரூபாய் ஒரு டஜன் ஆப்பிள்கள் அல்லது கிலோ 25 ரூபாய். இதை கேட்ட மனிதன் கோபமடைந்தான். அந்த பெண் விரைவாக பொருட்களை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வெளியே செல்கிறாள். கடவுளே, நன்றி, கோடி முறை நன்றி, என் குழந்தைகள் பழங்களை சாப்பிடுவதில் மிகவும் மகிழ்ச்சியடைவார்கள். கடைக்காரன் ஏற்கனவே நின்று கொண்டிருந்த வாடிக்கையாளரை பார்த்து மெதுவாகச் சொன்னான். கடவுளே சாட்சி, நான் அவளிடம் அப்படிச் செய்யவில்லை. இவள் 4 அனாதை குழந்தைகளின் தாய், ஒரு விதவை பெண். இவள் யாரிடமிருந்தும் உதவி பெறுவதில்லை. இவளுடைய சுயமரியாதை கெடாமல் இருப்பதற்காக நான் எப்போதும் இவளுக்கு பொருட்களை குறைந்த விலையில் கொடுக்கிறேன். கடைக்காரர் மேலும் கூறினார், இந்த பெண் வாரத்திற்கு ஒரு முறை வருவாள். அந்த நாளில் என் விற்பனை அதிகரிக்கும். கடவுள் என் மீது கருணை காட்டுவது போல. இதை கேட்டதும் அந்த வாடிக்கையாளரின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் கடைக்காரரை கட்டிப்பிடித்து எந்த புகாரும் இல்லாமல் தன் பொருட்களுடன் மகிழ்ச்சியாக சென்றார்.